Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் என தமக்கு ஊக்கமளித்தவர் பிரபாகரன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இலங்கையில் பிரபாகரனை சந்தித்த கதையை விவரித்த அவர், இது ஆமைக்கறி கதையல்ல, உண்மையில் நடந்த கதை என கூறினார். அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து என்ற பகுதியில் பார்க்கலாம். புனா சட்டம் இருந்தபோதே ஈழத்துக்கு போய்விட்டு திரும்பியவன் திருமாவளவன். உலகமே தேடிக்கொண்டிருக்கிறது பிரபாகரனை. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் திருமாவளவனை வரவேற்று மார்போடு கட்டித் தழுவி, ஒரு அண்ணன் இங்கே இருக்கிறேன், நீங்கள் தைரியமாக போராடுங்கள், உங்களை ஒரு நாள் ஒட்டுமொத்த தமிழகமும் தலைவராக ஏற்றுக்கொள்ளும் காலம் வரும். என்னை எப்படி ஆரம்பத்திலே ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கும் அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொன்னவர் அந்த பிரபாகரன் அவர்கள். இது ஆமைக்கறி கதை அல்ல. இட்டு கட்டி பேசுகிறவன் அல்ல திருமாவளவன். எனக்கும் கூட பரிமாறினார். உண்மையிலேயே பலரும் அதற்கு சாட்சி. அனைத்துலக தலைமைச் செயலகம் என்ற ஒரு இடம், அங்கே எங்களுக்கு வரவேற்பு தந்து உணவு பரிமாறினார். அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. எல்லா இலையிலையும் முதல்ல கோழி, வறுத்த கோழி, ஒவ்வொரு சப்பையை எடுத்து வச்சுட்டே போறாங்க. அவருக்கும் வைக்கிறாங்க. சாப்பிட போற நேரத்தில் என்ன திரும்பி பாக்குறாரு, என் இலையில கறி இல்லை, என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு வைக்கலையா அப்படின்ட்டு அவர் இலையில இருந்து என் இலைக்கு எடுத்து வைக்கிறார். நான் அப்ப சொன்னேன், ஆனா நான் இப்ப வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிடறதில்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், என்ன இந்த சிறுத்தை சைவ சிறுத்தையா இருக்கிறது என்று சொன்னார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். சிறுத்தை எப்பவுமே மாமிசம் தான் சாப்பிடும், புல்லு பூண்டு சாப்பிட. ஆனா திருமாவளவன் என்கிற சிறுத்தை சைவ சிறுத்தையாக இருக்கிறாரே என்று கிண்டலடித்து விட்டு, என் இலையில் வைத்த சிக்கன், அந்த கோழி சப்பையை மறுபடியும் அவர் பாத்திரத்திலே எடுத்து வைத்துக் கொண்டார், இலையிலே வைத்துக் கொண்டார். இது உண்மையிலேயே நடந்தது. உயிரோடு இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள், 2 பேர் காலமாகிவிட்டார்கள். அதெல்லாம் வீடியோவும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு தரல. இந்த படம், இந்த வீடியோ எல்லாம் இங்கே இருக்கட்டும். தமிழீழம் மலரும் போது உங்களை அழைப்பேன், அப்போது தருவேன் என்று சொன்னவர். இதெல்லாம் 100க்கு 100 சத்தியமான வார்த்தைகள். நமக்கு இட்டு கட்டி பேச தெரியாது. ஏன்னா நான் சினிமா டைரக்டர் கிடையாது, எனக்கு நேரேஷன் தெரியாது, கதை சொல்ற முறை எனக்கு தெரியாது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.